உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். 2025 நிலவரப்படி உலகத்திலேயே பவர்ஃபுல்லான பாஸ்போர்ட் பட்டியலில் இந்தியன் பாஸ்போர்ட் வந்து 77வது இடத்துல இருக்குது. நம்ம இந்தியன் பாஸ்போர்ட்டை வச்சு விசா இல்லாமல் பல நாடுகளுக்கு வந்து ட்ராவல் பண்ணிட்டு வரலாம். அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த பாஸ்போர்ட்டில் இப்போ மத்திய அரசு வந்து 2 முக்கியமான குண்டை தூக்கி போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, பாஸ்போர்ட் வந்து வெறும் ட்ராவல் டாக்குமெண்ட் மட்டும்தான், அது வந்து குடியுரிமைக்கான ஆவணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து எஸ்ஏஆர் தமிழ்நாட்டில் பண்ணாங்க. அதன் மூலமாக 74 லட்சம் ஓட்டை வந்து ரிமூவ் பண்ணாங்க. வெஸ்ட் பெங்காலில் கூட கிட்டத்தட்ட 90 லட்சம் ஓட்டை ரிமூவ் பண்ணாங்க. அங்கே வந்து முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதி ஒருத்தரோட ஓட்டை கூட ரிமூவ் பண்ணாங்க. அவர் அப்பீல் பண்ணார், அது வேறு விஷயம். இப்போ இந்த எஸ்ஏஆர் ப்ராசஸ் அப்போ தான் வந்து 12 டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தாங்க. கூடவே வந்து ஆதார் கார்டை எடுத்துக்கோங்க, ஒரு ப்ரூஃபாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டு தலையிட்டதுக்கப்புறம் தேர்தல் ஆணையம் வந்து அந்த ஆதார் ப்ரூஃபை வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஆனாலுமே ஆதார் வந்து வெறும் ஐடென்டிட்டியாக மட்டும்தான் எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு தேர்தல் ஆணையம் சொன்னாங்க. இப்போ இந்த எஸ்ஏஆரில் தான் ஏன் பாஸ்போர்ட் எடுத்துக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் தான் அதுக்கு வந்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் என்ன சொன்னாங்க, பாஸ்போர்ட் வந்து வெறும் ட்ராவல் டாக்குமெண்ட் தான், அது வந்து குடியுரிமைக்கான ஆவணம் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதனால தான் இப்போ பெரிய சர்ச்சையே வெடிச்சிருக்கு. எதனால் அப்படின்னா, இப்போ எஸ்ஏஆர் கொண்டு வரும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க. என்னன்னா, இந்த எஸ்ஏஆர் மூலமாக சிஏஏ சட்டத்தை அமல்படுத்தக்கூடிய என்பிஆர், என்ஆர்சி இதை வந்து கொண்டு வருவாங்க, மறைமுகமாக கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. ஏன்னா 2021 அஸ்ஸாமில் பார்த்தீங்கன்னா இந்த என்ஆர்சி அமல்படுத்தி 19 லட்சம் பேரை இந்தியன் சிட்டிசன் இல்லை அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணாங்க. ஸோ மத்திய அரசு வேறு இப்போ வந்து பாஸ்போர்ட் வந்து வெறும் ட்ராவல் டாக்குமெண்ட் தான், குடியுரிமைக்கான ஆவணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ பாஸ்போர்ட்டே குடியுரிமைக்கான ஆவணம் இல்லை அப்படின்னா நம்மகிட்ட இருக்கிற ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, லைசன்ஸு இந்த மாதிரி எதுவுமே செல்லாதா? அதெல்லாம் அப்புறம் எதுக்கு நம்ம வச்சுக்கணும்? அப்போ மத்திய அரசு சொல்லக்கூடிய குடியுரிமைக்கான ஆவணம் தான் என்ன? அந்த ஆவணம் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா நம்ம வந்து இந்தியன் சிட்டிசன் கிடையாதா? நம்ம இந்தியன் சிட்டிசன் இல்லைன்னா நம்மளை என்ன பண்ணுவாங்க? சட்டத்தில் என்ன சொல்கிறாங்க? இப்படி எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம். பாஸ்போர்ட் மாதிரியே ஏன் மற்ற ப்ரூஃபெல்லாம் குடியுரிமைக்கான ஆவணம் கிடையாது அப்படின்னு சொல்லி மத்திய அரசு என்ன காரணங்கள் சொல்கிறாங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆதார் கார்டு. ஆதார் கார்டுங்கிறது வந்து வெறும் ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப் மட்டும்தான், அது வந்து குடியுரிமைக்கான ஆவணம் இல்லை. ஏன் எதனால் அப்படின்னா, வெளிநாட்டை சேர்ந்தவங்க கூட இந்தியாவில் தொடர்ந்து 182 நாட்கள் வாழ்ந்துட்டாங்க அப்படின்னா அவங்க கூட ஈஸியாக ஆதார் கார்டு வாங்கிடலாம். அதனால் வந்து ஆதார் கார்டுங்கிறது ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓட்டர் ஐடி பார்த்தீங்க அப்படின்னா, ஓட்டர் ஐடிங்கிறது ஒருத்தர் ஓட்டு போட தகுதி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணி அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் தான், ஜஸ்ட் ஒரு வாக்குரிமைக்கு உண்டான ஆவணம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அதை வந்து குடியுரிமைக்கான ஆவணம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த பேன் கார்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேங்க் டிரான்சாக்ஷன், மணி டிரான்சாக்ஷன் இது ரிலேட்டடாக செக் பண்ணக்கூடிய, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் தான் பேன் கார்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ரேஷன் கார்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் எந்த இடத்துல இருக்கார், வசிக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் தான் ரேஷன் கார்டு. அதனால் அதுவும் வந்து குடியுரிமைக்கான ஆவணம் கிடையாது. அதுக்கப்புறம் பாஸ்போர்ட். சரி, இத்தனையும் சொல்லிட்டீங்க. சரி, பாஸ்போர்ட்டாவது அதை வந்து நேஷனாலிட்டி இந்தியன் சொல்லியிருக்கும், போலீஸ் வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து பாஸ்போர்ட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பாஸ்போர்ட் ஆக்ட் செக்ஷன் 6(2)A வந்து இந்தியன் சிட்டிசனுக்கு மட்டும் தான் பாஸ்போர்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிலாம் இருக்குது. அப்போ பாஸ்போர்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சிட்டிசன்ஷிப் தானே. இப்போ பாஸ்போர்ட்டை வச்சு நம்ம வெளிநாட்டுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம இந்தியன் பாஸ்போர்ட்டை காமிச்சாலும் ஒரு இந்தியன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்குவாங்க. சில சமயங்களில் வெளிநாட்டை சேர்ந்த சிலருக்கு கூட சில கண்டிஷன்ஸ் அடிப்படையில் பாஸ்போர்ட் கொடுக்குறாங்க. அதனால் பாஸ்போர்ட்டுங்கிறது வெறும் ட்ராவல் டாக்குமெண்ட் மட்டும் தான் அப்படின்னு சொல்லி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தில் வந்து இப்போ சொல்லியிருக்காங்க. ஆனால் பாஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே 10% பேர் தான் வந்து பாஸ்போர்ட் வச்சுருக்காங்க. அப்போ மிச்சம் 90% வந்து பாஸ்போர்ட் கிடையாது. அவங்கள்ட்ட மற்ற ப்ரூஃப் தான் இருக்குது. மற்ற ப்ரூஃபும் வந்து குடியுரிமைக்கான ஆவணம் இல்லை அப்படின்னா அவங்க எல்லாருமே இந்தியன் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதுக்குண்டான பதிலையும் அடுத்தடுத்து பார்க்கலாம். அப்போ குடியுரிமை பெறுறதுக்கு உண்டான வழிகள் தான் என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி முதல் நம்ம குடியுரிமையை எப்பெல்லாம் இழக்க நேரிடும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ ஒருத்தர் வாலண்டியராக வந்து நான் இந்திய நாட்டு குடியுரிமையை இழக்கிறேன் அப்படின்னு சொல்லி விட்டு கொடுக்குறாரு அப்படின்னா அப்போ வந்து இழக்க நேரிடும். அதே மாதிரி ஒருத்தர் வந்து நான் வேறு நாட்டில் போய் செட்டில் ஆக போகிறேன், அந்த நாட்டோட குடியுரிமையை வாங்க போகிறேன் அப்படிங்கிறதுக்காக நம்ம நாட்டு குடியுரிமையை வந்து விட்டு கொடுப்பாங்க. அப்படி தான் வந்து 90s பாலிவுட் ஆக்டர் அக்ஷய் குமார் வந்து நம்ம நாட்டு குடியுரிமையை விட்டுட்டு கனடியன் சிட்டிசன்ஷிப் வந்து வாங்கிட்டார். ஆனால் அதுக்கப்புறம் அவர் தொடர்ந்து இந்தியாவில் வாழ்ந்து படங்கள்லாம் நடிச்சதுனால எதிர்ப்பு வந்துச்சு. அந்த எதிர்ப்புக்கு அப்புறம் 2023 தான் அவர் வந்து கனடியன் சிட்டிசன்ஷிப்பை விட்டு கொடுத்துட்டு திருப்பி நம்ம நாட்டு குடியுரிமையை வாங்கிட்டார். இந்திய நாட்டில் வந்து ஒரே நேரத்தில் 2 சிட்டிசன்ஷிப் வச்சுக்கிறதுக்கு வந்து ரூல்ஸ் கிடையாது. அதே மாதிரி மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ கவர்மெண்ட்டே வந்து கண்டுபிடிச்சி இவர் வந்து வெளிநாட்டு சேர்ந்தவர் போலியான டாக்குமெண்ட் வச்சு இந்தியன் சிட்டிசன் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அப்போ வந்து நம்ம குடியுரிமையை நம்ம இழக்க நேரிடும். ஸோ இந்த மாதிரி சமயங்களில் நம்ம குடியுரிமையை நம்ம இழக்க நேரிடும். அப்போ நம்ம குடியுரிமையை எப்பெல்லாம் வாங்க முடியும், அதுக்கு சட்டத்தில் என்ன சொல்கிறாங்க, அதுக்கு என்னென்ன ப்ரூஃப் வேணும் அப்படின்னா, இந்திய அரசியல் சட்டம் ஆர்டிகல் 5லேருந்து 11 வரைக்கும் இந்த சிட்டிசன்ஷிப் பற்றி சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி பாஸ்போர்ட் ஆக்ட் செக்ஷன் 6(2)A இந்தியன் சிட்டிசன் அந்த சிட்டிசன்ஷிப் வந்து பாஸ்போர்ட் வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பார்த்தோம். இப்போ இதில் என்னென்ன சில சின்ன சின்ன கண்டிஷன்ஸ் இருக்குது, என்னென்ன வழிகள், 4 வழிகள் இருக்குது. அதில் சின்ன சின்ன கண்டிஷன் இருக்குது. என்ன அப்படின்னா, முதல் வழி பார்த்தீங்கன்னா 1950 ஜனவரி 26லேருந்து 1987 ஜூலை 1க்குள்ளே நம்ம பிறந்திருந்தோம் அப்படின்னா நம்ம அப்பா அம்மா வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்தியன் சிட்டிசன் தான், நம்மளும் இந்தியன் சிட்டிசன் தான், நம்ம இந்திய குடியுரிமை வாங்கிடலாம். அதுக்கப்புறம் 1987 ஜூலை 1லேருந்து 2004 டிசம்பர் 2க்குள்ளே நம்ம பிறந்திருந்தோம் அப்படின்னா
நம்மளோட அப்பா இல்லை அம்மா யாராவது ஒருத்தர் இந்தியன் சிட்டிசன்ஷிப்பாக இருக்கணும், அதுக்குண்டான ப்ரூஃப் கொடுக்கணும். இப்போ 2004 டிசம்பர் 2க்கு அப்புறம் நம்ம பிறந்தோம் அப்படின்னா நம்ம அப்பா அம்மா 2 பேருமே இந்தியன் சிட்டிசன்ஷிப்பாக இருக்கணும், அதுக்குண்டான ப்ரூஃப்லாம் கொடுத்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து வாங்கிக்கலாம். ரெண்டாவது முக்கியமான வழி என்ன அப்படின்னா, இப்போ வெளிநாட்டில் பிறந்த குழந்தையா தான் அப்பா அம்மா வந்து இந்தியன் சிட்டிசனாக இருப்பாங்க, ஆனால் குழந்தை வந்து வெளிநாட்டில் பிறந்திருக்கும் அப்படின்னா நம்ம இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கலாம். இல்லை அப்பா இல்லை அம்மா யாராவது ஒருத்தர் தான் வந்து இந்திய குடிமகனாக இருக்காங்க அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம குறிப்பிட்ட காலத்துக்குள்ள இந்தியன் எம்பசியில் பதிவு பண்ணுறோம் அப்படின்னா இந்தியன் சிட்டிசன்ஷிப்பும் வாங்கிக்கலாம். மூணாவது முக்கியமான வழி, இந்திய குடிமகன் அல்லது குடிமகளை திருமணம் செய்து கொண்ட வெளிநாட்டவர், அதுக்கப்புறம் இந்திய வம்சாவளியினர், இவங்களாம் வந்து குறிப்பிட்ட காலத்துக்குள்ள பதிவு பண்ணி அந்த கண்டிஷன்ஸ்லாம் பூர்த்தி பண்ணி நம்ம இந்திய குடிமகன் அப்படிங்கிற ஒரு உரிமையை வாங்கிக்கலாம். நாலாவது முக்கியமான வழி தான், ஒரு வெளிநாட்டவராக இருந்தாலும் இந்தியாவில் குறிப்பிட்ட காலம், அதாவது 12 வருஷம் அவங்க வந்து வாழ்ந்துட்டாங்க, தொடர்ந்து வாழ்ந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்தியன் கவர்மெண்ட் சொல்லக்கூடிய சில கண்டிஷன்ஸ்லாம் பூர்த்தி பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுமே அப்ளை பண்ணி இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து வாங்கிக்கலாம். ஆனால் இப்படி இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்குறது எதை வச்சு கொடுப்பாங்க, எந்த ப்ரூஃப் வச்சு கொடுப்பாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ப்ரூஃபாக வர்றது தான் நம்மளோட பெர்த் சர்டிஃபிகேட். ஆனால் உண்மையிலேயே இந்த பெர்த் சர்டிஃபிகேட்டோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா 2020 டேட்டா படி இந்தியாவில் 5 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகள் 38% குழந்தைகளுக்கு வந்து பெர்த் சர்டிஃபிகேட்டே இல்லையா. 2025 ஆகஸ்ட்டில் சிபிஐஎம்எலோட எம்பி வந்து பார்லிமெண்ட்டில் ஒரு கேள்வி கேட்குறாரு. என்னன்னா, கடந்த 25 வருஷமாக எவ்வளோ பெர்த் சர்டிஃபிகேட் வந்து இஷ்யூ பண்ணியிருக்கோம், ஸ்டேட் வைஸ் டேட்டா இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை அப்படிங்கிற பதில் தான் வந்திருக்கு. ஸோ பெர்த் சர்டிஃபிகேட் கொடுக்குறதுல எவ்வளோ குறைபாடுகள் இருக்கும்போது பெர்த் சர்டிஃபிகேட்டை ஒரு குடியுரிமைக்கான முக்கியமான ஒரு ஆவணமாக எடுத்துக்கிறது எந்த விதத்தில் சரியாக இருக்கும், அதை வச்சு கொடுக்குறது சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புறாங்க. இதுக்கிடையில் 2019 சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அதாவது குடியுரிமை திருத்த சட்டம் சொல்லி கொண்டு வந்தாங்க. அதுபடி பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பாகிஸ்தான் இந்த நாடுகளிலிருந்து மத ரீதியாக துன்புறுத்தப்பட்ட நான் முஸ்லீம்ஸ், அதாவது இந்துக்கள், சீக்கியர்கள், ஜைனர்கள், கிறிஸ்தவர்கள் இந்த மாதிரி நான் முஸ்லீம்ஸ் யாராவது இந்தியாவுக்கு வந்தாங்கன்னா குறிப்பிட்ட நிபந்தனைகளின்படி அவங்களுக்கு வந்து குடியுரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. இதில் வந்து முஸ்லீம்ஸை வந்து ரிஜெக்ட் பண்ணதுனால பயங்கரமாக எதிர்ப்பு வந்துச்சு, அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். சரி, இப்போ பெர்த் சர்டிஃபிகேட் வந்து இதுக்கு முன்னாடி ப்ரூஃபாக எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்ல, அதுலேயுமே ஒரு சிக்கல் இருக்குது. என்ன அப்படின்னா, பெர்த் சர்டிஃபிகேட் இங்கே எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, நம்மளோட அப்பா அம்மா எங்கே இருக்காங்க, நம்ம எங்கே இருக்கோம், அதுக்குண்டான அட்ரஸ் ப்ரூஃபை வந்து காமிச்சிட்டோம், குழந்தை எங்கே பிறந்திருக்கு, இந்த மாதிரி அட்ரஸ் ப்ரூஃப்லாம் காமிச்சிட்டோம், அதுக்குண்டான டாக்குமெண்ட்ஸ்லாம் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டோம் அப்படின்னா சம்மந்தப்பட்ட ஹாஸ்பிட்டலில் உள்ள கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயும் அப்ளை பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். ஸோ அப்படி அப்ளை பண்ணி வாங்குறதுனால பெர்த் சர்டிஃபிகேட்டையும் ஃபியூச்சரில் ஒரு சிட்டிசன்ஷிப் உண்டான ஒரு பெரிய ப்ரூஃபாக எடுத்துப்பாங்களா அப்படின்னு கேட்டால் மிகப்பெரிய சந்தேகம் தான். அப்படி ப்ரூஃபாக எடுத்துப்பாங்க அப்படின்னா நேரம் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அஃபிஷியலாக அடுத்து வரப்போகிற நியூஸ் என்ன அப்படின்னா, இந்தியாவுக்குன்னு சொல்லி இது வரைக்கும் வந்து சிட்டிசன்ஷிப் உண்டான ஒரு கார்டு வந்து எதுவுமே கிடையாது, சர்டிஃபிகேட்னு சொல்லி எதுவுமே கிடையாது. ஸோ ஃபியூச்சரில், அதாவது அடுத்த பார்லிமெண்ட் கூட்டத்தொடர் நடக்க போகுது, அதனால் ஃபியூச்சரில் வந்து இந்தியாவுக்கு சிட்டிசன்ஷிப் கார்டு அப்படின்னு சொல்லி ஒரு கார்டு கொண்டு வர போகிறதா சொல்கிறாங்க. ஸோ அதை எதன் அடிப்படையில் கொடுக்க போகிறாங்க, அதுக்கு நம்ம என்னென்ன ப்ரூஃப் கொடுக்கணும், ஒருவேளை ப்ரூஃப் கொடுக்க முடியாதவங்களுக்கு அந்த கார்டு வாங்க முடியாதவங்களோட நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் போக போக தான் தெரியும். ஏன்னா இப்போ சென்சஸ் வேறு நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த சென்சஸின் அடிப்படையில் அடுத்து ஏதாவது முடிவு சொல்லுவாங்களா, இதெல்லாம் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ பாஸ்போர்ட் வந்து ட்ராவல் டாக்குமெண்ட் தான், அது வந்து குடியுரிமைக்கான ஆவணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாஸ்போர்ட்டையே அப்படி சொல்லிட்டாங்க, அப்புறம் மற்ற ப்ரூஃப்லாம் என்ன அப்படிங்கிற ஒரு இறுதி கேள்வி தான் வைக்க முடியுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி பாஸ்போர்ட்டில் இன்னொரு குண்டை தூக்கி போட்டாங்கன்னு சொன்னோம்ல, அது என்ன அப்படின்னா, பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுக்குண்டான ஃபீஸை வந்து ஜூலை 1 இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது 1500 2500 சொல்லி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மக்கள் பாஸ்போர்ட் உண்டான ஃபீஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது அந்த லிஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ பாஸ்போர்ட் சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாஸ்போர்ட் இல்லைனாலும் ஃபாரின் போகலாமாண்ணா? ஒரு பாஸ்போர்ட் தெரியாதா உங்களுக்கு?